தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் பரவாயில்லாமல் இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள், கன்ஃபியூஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். யாரையும் நம்புறதா வேண்டாமாங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். அதனால் யாரையும் நம்பி இருக்கணுங்கிறது இல்லை. நீங்களே ஆட்டோமேட்டிக்காக ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் கிரக நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. மைண்டை கிளியராக வச்சுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய எண்ணங்கள் எவ்வளோ தூரத்துக்கு தெளிவாக இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஒரு விஷயம் அடிப்படையில் தெரிஞ்சுங்க, இந்த வாரம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு இடைக்கு நிலவை யோசித்து செயல்படுங்க. ஃபவுண்டேஷனை கரெக்டாக போடுங்க, கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. கிரக நிலைகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இந்த வாரம் இருக்கும். ஸோ உங்களுடைய முயற்சிகளில் தொடர்ச்சியாக ஈடுபடுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் பெருசாக லோன் வாங்கி, கடன் வாங்கி ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது. தேவைப்பட்டால் கடன் வாங்குங்க, இல்லைன்னா அதையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப முக்கியம். இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாக உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியம் நடக்காமல் இருந்தால் நடக்கும். அந்த சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்குவீங்க. அதெல்லாமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சிறப்பாக இல்லை. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் சுமாராக இருக்குது. ரொம்ப நாளாக திருமணம் மேரேஜ் டிலே ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். இந்த வாரம் முழுவதும் யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணிங்கன்னா நல்லா இருக்குது. ஏற்கனவே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, ஃபர்தராக நான் ஏதாவது பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னா கண்டிப்பாக இந்த வாரம் அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல. மணி ரொட்டேஷனும் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த வாரத்தில் தேவையில்லாத கடன் யாருக்கும் வேண்டாம். பின்னாடி அது திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த வாரம் முழுவதும் மகாலட்சுமியை தரிசனம் பண்ணுங்கள், சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும்.